வாங்க, நிழல்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பயங்கரமான மர்ம கதைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இந்த தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன். சில கதவுகளை நம்ம எப்பவுமே திறக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம அந்த விதியை மீற போறோம். ஏற்கனவே பல உயிர்களை காவு வாங்கின ஒரு பயங்கரமான மர்மத்தோட கதவை தான் நம்ம திறக்க போறோம். இந்த கதை ஒரு பேயில இருந்து ஆரம்பிக்கல, அதுக்கும் மேல பீட்டர்னு ஒரு புது ஆளை இந்த பயங்கரத்தோட மையத்துக்கே இழுத்துட்டு வந்த ஒரு சாதாரண கடிதத்துல இருந்து தான் தொடங்குது. சரி, கதைக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அந்த வீட்ல விவரிக்கவே முடியாத மர்ம சம்பவங்கள் நடக்குது. மேத்யூ ஜெனின்னு 2 பேர் மர்மமா இறந்து போறாங்க. யோகோவை திடீர்னு காணோம். கேரனை ஏதோ ஒரு சக்தி பயமுறுத்திட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு தீய சக்தி இருக்கிறது மட்டும் நல்லா உறுதியா தெரியுது. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? பீட்டருக்கு வந்த இந்த ஒரு கடிதம் தான். அவனோட பழைய கிளாஸ்மேட் அனுப்பின மாதிரி பேர் இல்லாம வந்த இந்த லெட்டர் அவனை ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வர சொல்லுது. அந்த அட்ரஸ் அவனோட தலையெழுத்தையே மாத்த போகுது. அந்த வீட்டுக்கு வர்றான் பீட்டர். காலிங் பெல்ல அடிக்கிறான். ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் இல்ல. ஒரு மாதிரி அசாதாரணமான அமைதி அந்த இடத்தையே சூழ்ந்திருக்கு. அவன் என்னடா பண்றதுன்னு தெரியாம வீட்டை சுத்தி போய் பின்னாடி இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா உள்ள எட்டி பாக்குறான். அப்போ ஒரு கை தனியா எந்த அசைவும் இல்லாம தெரியுது. உள்ள அவன் பார்த்தது ஒரு அரக்கனையோ இல்ல பேயையோ இல்ல. ஆனா அதை விட ரொம்பவே மனசை கலங்க வைக்கிற ஒன்ன பாக்குறான். அமைதியா நிக்கிற ஒரு சின்ன பையனை. வீட்ல யாரும் இருக்கீங்களான்னு பீட்டர் கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த பையன் திடீர்னு மயங்கி விழுறான். இத பார்த்து பதறி போன பீட்டர் திரும்பவும் முன்னாடி வந்து கதவை தட்ட முயற்சி பண்ண, இந்த தடவை அந்த வீடு அவனை உள்ள வான்னு சொல்ற மாதிரி கதவு தானா திறக்குது. உள்ள போன உடனேயே அந்த இடத்தோட சூழலே ரொம்ப பாரமா இருக்கு. அப்போதான் அவன் கண்ணு ஓரத்துல ஏதோ ஒரு நிழல் வேகமா நகர்ந்து போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த பையனை தூக்கி சோஃபால உட்கார வைக்கிறான். அவங்க அப்பா அம்மா பத்தி கேக்குறான். ஆனா அந்த பையன் கிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரல. அவனை சுத்தி ஒரு அமானுஷ்யமான மௌனம் மட்டும்தான் இருக்கு. அப்போதான் அவனோட கவனம் தரையில கிழிஞ்சு கிடந்த ஒரு போட்டோ மேல விழுது. அது என்னவா இருக்கும்? அந்த போட்டோவோட துண்டுகளை பீட்டர் ஒன்னு சேர்க்கிற அந்த நொடியில அந்த பையனோட மௌனம் உடையுது. ஆனா அது பேச்சால இல்ல, ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தால. பீட்டர் அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது இன்னொரு பக்கம் கேரன் அந்த வீட்டோட இருந்த கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்ச ஒருத்தரை சந்திச்சு பதில்களை தேடிட்டு இருக்கா. அந்த துப்பறிவாளர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றார். இதுக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரிச்ச 3 ஆபீசர்ஸ் 2 பேர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் ஆளையே காணோம். அந்த துப்பறிவாளர் ஒரு தீலூற்ற தியரியை விளக்குறார். அந்த வீட்ல இருக்கிறது வெறும் ஆவி இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான சோக நிகழ்வு. அதாவது ரொம்ப வேதனையில இறந்தவங்களோட ஆவிங்க அவங்க செத்து போன அந்த கடைசி நிமிஷங்களையே திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கொடூரமான சுழற்சியில மாட்டிட்டு இருக்கு. அவர் சேகரிச்ச எல்லா உண்மைகளையும் வச்சு அந்த துப்பறிவாளர் கேரனுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அது ஒரு கடுமையான எச்சரிக்கை. ஆனா இங்கதான் ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட். அந்த துப்பறிவாளர் அவரோட சொந்த அறிவுரையே கேட்கல. அந்த சாபத்தை தானே முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்றாரு. அவரோட இந்த செயல்தான் நிலைமையோட தீவிரத்தை நமக்கு காட்டுது. மத்தவங்க எல்லாரையும் அங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு இவரே 2 பெட்ரோல் கேனோட நேரா அந்த நெருப்பு நோக்கியே நடந்து போறார். வீட்டுக்குள்ள போன துப்பறிவாளருக்கு ஒரு அலறல் சத்தம் கேக்குது. நேரா பாத்ரூம்க்கு ஓடுறார். அங்க அந்த சின்ன பையனை யாரோ தண்ணி தொட்டிக்குள்ள மூழ்கடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவனை காப்பாத்த வேகமா போறார். காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த பையன் மெதுவா கண்ணை திறக்கிறான். அவனோட பார்வை நேரா துப்பறிவாளரை பாக்குது. அந்த ஒரு கணத்துல காப்பாத்தினவரே பாதிக்கப்பட்டவரா மாறுறார். அந்த சின்ன பையன் தன்னோட உண்மையான கொடூரமான முகத்தை காட்டுறான். ஆமா, துப்பறிவாளரையே தண்ணிக்குள்ள தள்ளி மூழ்கடிக்கிறான். சரியா? இதே நேரத்துல கேரனுக்கு கடைசியா ஒரு அவசர செய்தி கிடைக்குது. அது அவளை மறுபடியும் அந்த பயங்கரமான கனவை நோக்கி இழுக்குது. அவ தன்னோட காதலன் எழுதின ஒரு நோட்டை பாக்குறா. அதுல இன்னும் 2 பேர், அலெக்ஸ் மற்றும் யோகோ இறந்து போனதாவும் அவன் அந்த வீட்டுக்கு போறதாவும் எழுதியிருக்கு. இத பார்த்ததும் வேற வழியே இல்லாம கேரனும் அவனை பின்தொடர்ந்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. ஆனா ஒரு போன்ல இருந்து மட்டும் ஆளே இல்லாம ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் அவ ஒரு பெரிய பொறியில சிக்கியிருக்கிறத உறுதிப்படுத்துது. கதையோட முக்கியமான முடிச்சு இங்கேதான் விழுது. அந்த அமானுஷ்யமான குரல் சொன்ன அவன் யார்? அது இந்த மொத்த பயங்கரத்துக்கும் நடுவுல இருக்கிறானே அந்த சின்ன பையன்,
அவன் நிஜமாவே ஒரு மனுஷன்தானா? இல்ல, அவனே அந்த வீட்டோட தீய சாபத்தோட உயிருள்ள உருவமா? இந்த கேள்விகள் தான் இந்த ரத்த நிழல்களோட சாபத்தை இன்னும் ஆழமாக்குது, பதிலுக்காக நம்மள தேட வைக்குது.